நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதை வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆவியானவர் சபைக்கு போகிறவன் காது உள்ளவன் கேட்க கடவான். வெளிப்படுத்த விசேஷத்தை ஒன்னா நீ முடிக்கும் போது பாருங்களேன், அந்த சபைகள் குறித்து பேசும் போதே ஆவியானவர் சபைக்கு செல்கிறவன் காது உள்ளவன். ஏன் சபைக்கு போகிற காது உள்ள கேட்க? ஏன் நான் ஆவியானவரை இணைஞ்சது காரணம், அங்க ஒரு ஐக்கியம் இருக்கணுங்க. தேவனுடைய வருகை நாட்களிலே நம் ஆவி ஆத்துமா சரீர குற்றமே இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு மன ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு அந்த ஒரு மனத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த 120 பேர் தனித்தனியா போயிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? பரிசுத்தாய் வரும்போது பலன் அடைவான் சொல்லிட்டு தனியா போயிட்டு, ஆவியானவரே இறங்கப்பா இறங்கப்பா, இறங்க மாட்டாரு.